Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் எஸ் வெல்கம் டு தி பார்ட் 2 ஆஃப் துரியா ஹோட்டல் ரிவ்யூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ப்ராசஸோட நான் எண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரிவ்யூவே ஐ திங்க் 2 வீடியோவாக போட வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரியல. ஏன்னா இதுவே ஒரு பெரிய வீடியோ போகும். நான் டோட்டலாக போட்டேன்னா இப்படி 1 hour மேலே போயிடும்ன்றதால ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதால நான் 2 பாட்டாக 3 பாட்டாக எனக்கே தெரியல. இது 2வது பாட்டா இல்லை 3வது பாட்டான்னு தெரியல. இது 2வது பாட்டாக இருக்கும். 3வது பாட் போவான்னு தெரியல, அதான் சொல்ல வந்தேன். ஸோ பார்ப்போம், லெட்ஸ். நான் 2வது பாட்டையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பார்ட் 2 ஆர் vlog 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போது துரியா ஹோட்டலுக்கான ஆக்சுவல் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் புக்கிங் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவல் ரிவ்யூ. இந்த ரிவ்யூவை 2 பகுதியாக படிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ் ஹோட்டலுக்கான ரிவ்யூ. நான் சொல்கிறது அந்த ஹோட்டல் ரூமு அதுக்கான ரிவ்யூ, லைக் ரூம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ரிவ்யூ. 2வது ஹால், அந்த ஹால் எப்படி கல்யாணம் நடத்தியிருந்தாங்க அதுக்கான ரிவ்யூ. அதை தாண்டி அந்த ஹால் அப்படின்றத பார்க்கும்போது அந்த இது இருக்குல்ல ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு அந்த பிளேட்டு கணக்கு கத்தமாக தான் பண்ணாங்களா அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் லேண்ட் பண்ணியாச்சு. புக்கிங்லாம் முடிஞ்சு கரெக்டாக நம்ம கல்யாணம் வந்துருச்சு. தட் இஸ் February 1 ஸோ February 1 என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கே தான் உங்களுக்கு ரிவ்யூ ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஆல்ரெடி நான் vlog 3ல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ வி ரீச் ஹோட்டல் பை க்ளோஸ் டு 1:30 மக்களே. 12:45 போல் கிளம்பினோம். ஒரு 4-5 காரில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் கிளம்பிட்டு வி ரீச் பை க்ளோஸ் டு ஒரு 1:30 எக்ஸாக்டாக வந்துடும். ஏன்னா 2 o'clock செக்இன் அப்படின்றதுனால 1:30க்கு வந்தாச்சு. அன்றைக்கி என்ன பிளான்றது நிறைய சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டாம். ஸோ எங்களோட பிளான் என்ன இருந்ததுன்னா 1:30க்கு வந்துட்டு ஒரு 2 o'clock 2:15 மேக்ஸிமம் 2:10 2:15 செக்இன் ப்ராசஸை பண்ணிடலாம். செக்இன் ப்ராசஸ்ன்றது ஒரு ரூம் இல்லை கைஸ், நான் திருப்பி சொல்கிறேன். 15 ரூம்ஸ் செக்இன் ப்ராசஸ் பண்ணணும். 15 இல்லை 17 ரூம்ஸுமே செக்இன் ப்ராசஸ் பண்ணணும். 17 இல்லை, அதாவது என்னோட ரெண்டு சித்தப்பா 3 சித்தப்பா ஃபேமிலி நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணி போல் வரேன்ட்டாங்க. ஸோ அப்போது செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்க ரூம்ஸ் பண்ண விட்டுட்டு ஒரு 4 ரூம்ஸ் பண்ண விட்டுட்டு மீதி இருக்க 13 ரூம்ஸ் நாங்கள் செக்இன் பண்ணோம். ஸோ 13 ரூம் செக்இன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ½ hour ஆகும் அப்படின்னு நாங்கள் கால்குலேட் பண்ணேன். ஸோ அப்படின்றதுனால 30 minutes முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கோயில் கிளம்பலான்ற மாதிரி தான் பிளான். போயிட்டோம், செக்இன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் கைஸ். ஸ்லோ அவ்வளோ ஸ்லோ ஜவ்வு இழுக்கிற மாதிரி ஒரு ரூமுக்குமே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க செக்இன் ப்ராசஸ்க்கு. ஆல்மோஸ்ட் 1 hour கழிச்சு 4 ரூம் தான். ஒன்லி 4 ரூம்ஸ் தான் செக்இன் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. 5th ரூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா சரி 5 ரூம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1 hourல 5 ரூம் தாங்க செக்இன் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. டூ ஸ்லோ. அப்படி என்ன தான் ப்ராசஸ்ன்னு தெரியல, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. இல்லை ஏதோ ப்ராசஸில் ஏதாவது டிலேயா கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூம் ரெடி ஆகலை சார்ன்றாங்க. ஏன்பா செக் அவுட் விடுங்க 12 மணிக்கு தானே, அப்போ 12 மணிக்குள்ள செக் அவுட் பண்ணேன். அப்போ நான் என்ன சொம்பையா வரேன், நான் என்ன லூஸாக போனேன். இப்போ எங்களுக்கு கேட்ட மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா செக்இன் ப்ராசஸ் 2 மணிக்கு சார், அடுத்த நாள் செக் அவுட் ப்ராசஸ் 12 மணி, அது மேலே போகவே கூடாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சார் இன்னும் ரூம் ரெடி ஆகலை சார். அவங்க சொல்கிறது ஆக்சுவலாக உண்மை தான். ஒரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே செக் அவுட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க 12 மணி செக் அவுட் முடிஞ்சிருச்சு, 12:30 போல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீனிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் சார் 2 மணிக்கு. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்குன்றாங்க. சரி அது நடக்கட்டும், நீ உன் செக்இன் ப்ராசஸை நடத்துப்பா அப்படின்னா அதுதான் ஸ்லோ கைஸ். கம்ப்யூட்டரில் நோண்டுறோம் இங்கே பண்ணுறோம், அது கொடுக்குறோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், அது கொடுக்குறோம். அதுவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக மக்களே 13 ரூம் 14 ரூம்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக தே டுக் க்ளோஸ் டு லைக் 2 hours and 15 minutes மக்களே. யூ வில் நாட் பிலீவ். ஐ திங்க் என் லைஃப்லேயே தி மோஸ்ட் ஸ்லோவஸ்ட் செக்இன் ப்ராசஸ் அதுதான். கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் 3 கவுண்டர்ஸ் இருக்குது. ரிசப்ஷனில் 3 கவுண்டர் இருக்குது, 3 டேபிள்ஸ் இருக்குது. 3 ரிசப்ஷன் வச்சுக்கலாமே. ஸோ அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் 3 டேபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 6 பேர் ஹேண்டில் பண்ணலாம். அதில் ஒரு டேபிள் யாருமே இல்லை. அந்த டேபிளில் திங்க அந்த ஆள் லீவான்னு தெரில. ஸோ மீதி இருக்கிற 2 டேபிள்ஸ் தான் இருந்தது. 2 டேபிளில் இதில் எங்களுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆள் இல்லை, இன்னொரு டேபிளில் இன்னொரு 2 பேர் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாகவே அவர் எங்களுக்கு மட்டுமே பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆள் நான் சொல்கிறது மற்ற செக்இன் ப்ராசஸ் சொல்லுவாங்களா. இப்போ எங்கள் கோஷ்டி எங்களோட கல்யாண கோஷ்டி டோட்டலாகவே ஒரு
ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கோஷ்டி அவன் பெங்களூர் சைட்லேருந்து 30 பேர், எங்கள் சைட்லேருந்து ஒரு 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 20 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக 50 பேர் தான். ஆனால் ஹோட்டலோட கெப்பாசிட்டி 420 பேர். ஸோ டோட்டலாக வந்து 420ல் மீதி எப்படியும் ஒரு 100 பேர் மொத்தம் வருவாங்க. நான் சொல்கிறது வேறு யாரும் சம்மன் அன்னோன். அதுக்கு ஒரு 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 இன்னொரு டேபிள். எங்களுக்கு மட்டும் இந்த ஸ்லோ கிடையாது, அவங்களுக்கும் அதே ஸ்லோ தாங்க. வரவங்களாம் திட்டிட்டு போகிறான், என்னையா செக்கிங் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஏன் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணீங்க, டூ அட்ரோஷியஸ்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் மக்களே. டூ லேட்டு. த மேனேஜ்மெண்ட் ஷுட் நோட்டு, தே ஷுட் கிவ் எ ப்ராப்பர் ட்ரைனிங். ஆர் மேபி இந்த செக்கிங் ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணணும். மேபி அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க, மேபி அதில் ஏதோ நிறைய ப்ராசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரில அது என்ன ப்ராசஸ்ன்னு சத்தியமாக புரியல. பட் டூ ஸ்லோ. த மேனேஜ்மெண்ட் ஷுட் லுக் இன் டு திஸ். இது வந்து மேனேஜ்மெண்ட்டு என்னென்னா புதுசாக பாலிசிஸ்லாம் போடுறாங்க. பட் இதை ஏன் வந்து பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. டூரியா ஹோட்டலில் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது எங்களுக்கு செக்இன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ செக்இன் ப்ராசஸில் இன்னுமே இருக்குது, நான் உங்களுக்கு போக சொல்கிறேன், ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இதான் கைஸ் செக்இன் ப்ராசஸ். செக்இன் ப்ராசஸ் ஆக்சுவலாக இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சொன்னல, 2:15 முடிட்டு ஒரு 2:15 3:15 சாப்பிட்டுட்டு, ஏன்னா 3:30 பஃபெட் க்ளோஸ் ஆகிடும், சாப்பிட்டுட்டு ரூம் போயிடலாம் தான் பிளான். இந்த செக்இன் ப்ராசஸ் டிலே. ஆக்சுவலி செக்இன் ப்ராசஸ் ஃபுல்லும் என் தம்பி தான் கைஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க தான் ஐடி கார்டெலாம் கொடுக்குறாங்க எல்லாருமே. அதுமாரி என்னோட அவனோட குட்பி நான் சொல்கிறது, அவனோட ஒய்ஃப் வந்து அவனோட இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் மை ஒய்ஃபு, அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா ஐடி கார்ட்ஸுமே இவனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். என்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஸோ புக்கிங் ப்ராசஸ் அவன் தான் பண்ணான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் தான் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும். இல்லைனா அவன் போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம், நான் செக்இன் ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். பட் அப்படி பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்தேன் மீன் டைம். அப்புறம் சரி நான் வந்துட்டு செக்இன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறேன்னா அதுவும் போக முடியல, அவனால் போகவே முடியல. ஸோ கடைசி வரைக்கும் அவன் பஃபெட்டே சாப்பிடல கைஸ். அவனுக்கு ஒரு 1400 ரூபா போட்டு பஃபெட்டுக்காக புக் பண்ணியிருந்தான். கடைசியப்போ தான் அவன் பஃபெட் சாப்பிடவே இல்லை. பட் எப்படியோ சிவகுமார் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஹெல்ப் அவுட் பண்ணி ஃபுட்டு வந்து ரூம் அமைச்சிட்டாரு. ஸோ அதுக்கு 4 மணிக்கு போய் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இது கல்யாண மாப்பிள்ள he had to eat the food by close to 4 o'clock, missing the buffet because of this late check-in process. ஸோ அப்படிலாம் நடந்தது செக்இன் ப்ராசஸ். ஸோ செக்இன் ப்ராசஸ் ஒர்ஸ்ட்டு. ஸோ அது முடிஞ்சது மக்களே. ஸோ அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் நினச்சின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து எல்லா ரூம்ஸுமே மக்களே, நாங்கள் எதிராக வந்து சொன்னால 17 ரூமில் எப்படியும் ஒரு 16 ரூமுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் மக்களே. ஒரு எக்ஸ்ட்ரா கார்ட்டுக்கும் விலை வந்து 1500 ரூபா. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில ஹோட்டல் மட்டும் தான் 1000 ரூபா, 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் 1000 ரூபான்னு நினைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் 1500 ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா கார்ட்டுக்குமே. நான் கிட்டத்தட்ட எல்லா ரூம்ஸுமே அந்த எக்ஸ்ட்ரா கார்ட் புக் பண்ணிடணும். நீங்களே உங்களுக்கே தெரியும், எப்பவுமே வந்து ஒரு செக்இன் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களே கேட்பாங்க, இது மாதிரி வந்து சார் எப்போ சார் எக்ஸ்ட்ரா கார்ட் போடணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே இந்த ஹோட்டலில் அப்படிப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல கைஸ். செக்இன் ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கார்ட் எப்போ போடணும் சார் அப்படின்னு கேட்கக்கூட இல்லை அவங்க. நாங்களும் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு கல்யாணம் இல்லை விஷயம் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நாங்களும் அதை மறந்துட்டோம். நைட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட 11 o'clock வரைக்குமே அந்த செக்இன் ப்ராசஸில் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டுக்கான எந்த ஒரு கேள்வியுமே எதுவுமே கேட்கல. சரி எப்போ சார் போகணும், யாருமே கால் பண்ணல. ஈவன் சிவகுமார் கூட ஃபாலோ பண்ணல. அது ஒரு கலைபுரம் ஆச்சு. அதை அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதான் கைஸ் செக்இன் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போச்சு, நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கைஸ் நான் வந்து ரூமுக்கு போயிட்டு ரிவ்யூவே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வாங்க ரூமுக்கான ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தால் ரூம் டூர் பார்த்துட்டு இருந்தலாமா? ஸோ வாங்க லெட்ஸ் கோ. ஸோ இதான் கைஸ் ரூம்க்கான என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக ரூம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஏன்னா அந்த நைட் 11 o'clock ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் வேறு வழியில். ஸோ இதுதான் கைஸ் ஹால், ஓகேங்களா? இது ஒரு பெரிய ரூம் அப்படின்னா ஹால் டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். ஸோ இது வந்து ஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹால் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினி ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து குளிக்க முடியாது, வெறும் வந்து பாத்ரூம் மட்டும் போய்க்கலாம். ஸோ ஹால் கம்பைன் பண்ணி ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருந்துச்சு. ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் ஏதாவது கிச்சன் பொருள் வச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி, மினி ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஒரு மேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க வித் ஆல்கஹால் ஃபில்டு. ஸோ ஆல்கஹால் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே இருந்தது இதில். ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினி டைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கப்பு அதான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து டெலிஃபோன் வித் அந்த என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி கப்பு மக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சீனரி நல்லா இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெளியே சீனரி நல்லா இருந்தது மக்கள். ஆக்சுவலாக வெரி குட் சீனரி. டைனிங் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க டைனிங் ஹாலில். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருந்தாங்க.
அயன் பாக்ஸ் செட்டப்பும் இருந்தது. டிவியும் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் காட்டில். டிவியும் இருந்தது, ஹாலில் ஒரு டிவியும் இருந்தது. ஸோ இது பெட்ரூம்க்கு தனி என்ட்ரி, அது தனியாக ஒரு 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 டோரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு டிவி ஒன்று கொடுத்துருந்தாங்க, நல்லா கிங் சைஸ் பெட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோன் அந்த கனெக்ஷன்ஸ் இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த கண்ட்ரோல் பேனல், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது இருந்தது. சுவிட்சஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ரூமில் கிடையவே. இந்த ரூமில் இல்லை, இந்த ஹோல் ரூம்லேயே நான் சொல்கிறது இது வந்து சூட் ரூம்னு இங்கே பார்க்குறது. இந்த சூட் ரூம் பொறுத்த வரைக்கும் சுவிட்சஸ் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் கொடுப்பாங்க. அந்த கண்ட்ரோல் பேனலில் தான் நீங்கள் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏசிலேருந்து எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு சீனரி வியூ பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஃபுல்லும் தண்ணியாக இருக்குங்க கீழே, அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு கபோர்டு இருந்தது. ஸோ கபோர்டில் நீங்கள் அந்த வார்ட்ரோப்பில் நீங்கள் எல்லாம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த லாக்கர் சிஸ்டமோடு கொடுத்துருந்தாங்க. பெரிய ரெஸ்ட் ரூம். உங்களுக்கு வந்து ஒரு பாத் டப் கொடுத்துருந்தாங்க. இந்த பாத் டப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குளிக்கிறதுக்கான ஒரு இது அண்ட் வாஷ் பேஷன். ஸோ நல்லா பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஆப்வியஸாகவே. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம். ஸோ இதான் கைஸ் ரூமு. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ள டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் கைஸ் ரூம் வந்து திருப்பியும் சொல்லணும் அப்படின்னா நல்லா டீசெண்டாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது. ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸ். எனக்கு நாங்கள் எடுத்தது வந்து ஒரு சூட் ரூம் அப்படின்றதுனால வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ரூமான்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ஷியல் ரூம்லாம் கிடையாது, அந்த ஹோட்டல்லே இதான் கொஞ்சம் பெரிய ரூம்ஸ் அப்படின்றதுனால வந்து கிட்டத்தட்ட 3 ரூம் கலந்த ஒரு ரூம். அது ஒரு செட்டப்பு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நுழைஞ்சவொடனே உங்களுக்கு ஹால் கம் டைனிங் மாதிரி இருக்கும், அது ஒரு ரூமு. அப்புறம் இன்னொரு ரூம் வந்து உங்களுக்கு பெட்ரூம். இந்த ஹோல் செட்டப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் போகிற மாதிரி ஒரு செட்டப்பு. இன்னொரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி செட்டப், குளிக்கிற அண்ட் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி செட்டப் பெட்ரூமில். ஸோ அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கைஸ். நான் சொன்னது 2 டிவி இருக்குது, ஹாலில் ஒரு டிவி இருக்குது, அப்புறம் வந்து பெட்ரூமில் ஒரு டிவி இருக்குது, டைனிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சோஃபா இருக்குது, அப்புறம் வந்து ஏசி 2 ரூம்ஸுமே தனித்தனி ஏசி, 2 ரூம்ஸுமே தனித்தனியான செட்டப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூமும் ஸ்பேஷியஸு, இதுவும் ஸ்பேஷியஸு, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இது என்னோடய வுட்டு பார்க்குறீங்களா, அந்த மாதிரி வுட்டு மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஃபீல் லைக் ஹோம் வந்து இருந்தது. இட் வாஸ் வெரி குட் ஃபீல், வெரி குட் ஃபீல். நல்லா பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் கொடுத்து வெளியே இருக்கிற வெளியே சீனரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. விச் வி ஆக்சுவலி குடின்ட் என்ஜாய் மச், பட் அந்த ஒரு ஷார்ட் டைம்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக ரூம் பார்க்குற வரைக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போய் தங்குறாங்க, ஒரு விஐபி தங்குறாங்கன்னா, நான் சொல்கிறது யூஸ்வலாக அந்த ரூம் யார் எடுப்பாங்கன்னா கார்ப்பரேட், அதாவது கார்ப்பரேட் ஓனர்ஸ், அவங்க தான் மோஸ்ட்லி அந்த ரூம் எடுப்பாங்களாம். ஸோ உள்ளவங்க சரக்கு கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களுக்கு அது கல்யாணம் கோஷ்டினா எங்களுக்கு கல்யாணம் போடுறதுக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சிவகுமாருக்கு தேங்க்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார், பட் கடைசியில் அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ப்ரிட்டி மச் ஆஃப் குட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் மக்களே. இப்போது நெகட்டிவ் பேசிடலாம். ஏன்னா கண்டிப்பாக ரூம் ரிவ்யூ அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ வாங்க நெகட்டிவ் பேசிடலாம். ஸோ நெகட்டிவ் நம்பர் 1 மக்களே, இந்த ரூம் ரிவ்யூலே நீங்கள் ஒன்று வந்து ஒரு செக்ஷன் பார்த்துப்பீங்க கடைசியில் பாத்ரூம். ஏன்னா அந்த திருப்பி வீடியோ போடுறேன் வித்தவுட் அந்த ஆக்சுவல் நான் பேசினது, இப்போ வாய்ஸ் ஓவரில் பேசியிருப்பேன், வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஆக்சுவல் வீடியோவை வித் ஆக்சுவல் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்சுவல் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை பேக்ரவுண்ட், அந்த ஆக்சுவல் வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு பாருங்களேன். ஸோ பார்த்துருப்பீங்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேணால் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், அது உள்ள அந்த பாத்ரூம் நடக்கும்போது சலக்குன்னு சத்தம் கேட்டிருக்கும். என்னடா பாத்ரூமில் போனால் தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், ஃபுல்லும் தள்ளி இருந்தது. என்னடா வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் மைனஸ் நம்பர் 1. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், vlog 3ல் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு வரும்போது 11 o'clock. ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டேன்ல, இதான் நான் இந்த ஹோல் கல்யாணத்துலேயே எடுத்த ஒரே வீடியோ. வேறு இந்த வீடியோ நான் கல்யாணத்துக்கான வீடியோ எதுவுமே எடுக்கல, ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அவ்வளோ பிஸியாகிடுச்சு.
அதை நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ ஹேட் டு டேக் ஓவர் எவ்ரி திங். ஐ டிட் நாட் ஹேவ் அ டைம் டு பிக் அப் தி ஃபோன் அண்ட் டேக் தி ஃபோட்டோஸ். நோ டைம் அட் ஆல். ஸோ அதனால் வந்து எதுவுமே என்னால் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண முடியல. அது எங்கேயும் என்னால் எதுவுமே ஃபோட்டோஸ் போட முடியல. சரி அதுக்குள்ளே இந்த கல்யாண ஃபோட்டோஸ்லாம் வந்துடும் நினச்சேன். அதுவும் இன்னும் அவங்க கொடுக்கல. ஆல்பமும் இன்னும் அனுப்பல. ரொம்ப டிலேயாக போயிட்டுருக்கேன்னு தெரில. பட் எஸ், ஐ குடன்ட் டேக் எனி ஃபோட்டோஸ் அட் ஆல். என் சொந்தக்காரங்களும் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரில. அவங்களும் பெருசாக அவங்க ஃபோட்டோஸ் எங்கே எடுத்துக்கல. இல்லைனா அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சதாவது நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நோ ஃபோட்டோஸ் ஆஸ் சச் மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நான் வந்து, அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ சொல்ல போகிறேன்ல, அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோவே எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து 11 மணி மக்களே. வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வரேன். சரி இப்போ தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த கடைசியில் பாத்ரூம். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 o'clock உள்ளே வரேன் கைஸ். உள்ளே வந்துட்டு அம்மா வந்து 11:15 படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் 3 மணிக்கு நான் தான் இங்கே எழுந்துக்கணும். நான் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. பட் என் அம்மா சீக்கிரம் எழுந்துக்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 11:15 படுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பாத்ரூம் போனாங்க. என் அம்மாவுக்கு என்ன யூஸ்வலாக பழக்கம்னா ஹோட்டலாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே பாத்ரூம் போயிட்டு அந்த அந்த கிளாசெட் இருக்குல்ல, கிளாசெட்டை சுற்றி தண்ணி ஊற்றிட்டு வருது வந்து பழக்கம். எல்லா ஹோட்டல்லையும் எப்படி இருக்கும்னா, இப்போ தண்ணி சுற்றி ஊற்றி விட வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துலேயே ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆப்வியஸாக நம்ம பாத்ரூம்லேயே இருக்கும் ட்ரெயின் சொல்லிட்டு வச்சுருப்பாங்களே, தண்ணி அதில் தான் வடிஞ்சு உள்ளே போகும். இந்த ஹோட்டலில் எப்படின்னா, இந்த ரூமில் பாத்ரூமில் தண்ணி வடிவே இல்லை மக்களே. அப்படியே நிற்கிது, அப்படியே ஸ்டாக்னட் ஆகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு த ட்ரெயின் அட் ஆல். ட்ரெயினில் எதுவும் அடைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ட்ரெயினில் அடைப்பு இல்லை. ட்ரெயினை சுற்றி க்ளீனாக இருக்குது. நான் சொல்கிறது ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின் பகுதின்னு ஒன்று இருக்கும்ல, இதுதான் ட்ரெயின் பகுதினா அந்த ட்ரெயின் பகுதியை சுற்றி க்ளீனாக இருக்குது, தண்ணி இல்லை. ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. மீனிங் அந்த ரூமில் வாட்டம் அவங்க கொடுக்கவே இல்லை கைஸ். விவிஐபிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரினர்ஸ் இல்லை இந்த கார்பரேட் பீப்புளெலாம் வந்து பாத்ரூம் போனாங்களே தெரில. தெரிஞ்சு பாத்ரூம் போனாலுமே அந்த கிளாசெட் ஃபுல்லுமே இது க்ளீன் பண்ண மாட்டானுங்க. அதனால் மோஸ்ட்லி தண்ணி தேங்கி இருக்காதான்னு தெரில. இல்லைனா எப்படி இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் நோட்டீஸ் பண்ணாமல் இப்போ தான் வந்து என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் போகிறவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க. பட் நம்மள மாதிரி ஒரு நான் சொல்கிறது வந்து அது வில்லேஜர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணுறவங்கன்றது எல்லாம் படிச்சுட்டு வராமல் சொல்ல முடியாது. வில்லேஜர்ஸ் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு மாதிரி வந்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என் அம்மா வந்து ட்ரை பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தண்ணி தேங்கிருச்சு மக்களே. பெட்ரூம் ஃபுல்லும் தண்ணி தேங்கிருச்சு. ஸோ பெட்ரூம் வாஸ் அ மெஸ். ஸோ இது வந்து முதல் மைனஸ் மக்களே. பெட்ரூமோட பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக மெஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டிங். நைட்டு நேரம் அது, அந்த நேரத்தில் வந்து நான் வந்து அதுக்காக போராட்டத்தை போச்சு. அந்த போராட்டத்தை நான் அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் மக்களே. இப்போ வாங்க 2வது டிசப்பாயின்மெண்ட் பார்ப்போம். ஸோ 2வது டிசப்பாயின்மெண்ட் இந்த முதல் டிசப்பாயின்மெண்ட்டோட கலந்தது. ஸோ 2வது டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, செக்இன் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா பெட்டை பற்றி கேட்கல. நாங்களும் கலைபரத்தில் நாங்களும் பிஸி டைமில் மிஸ் பண்ணிட்டோம், மறந்துட்டோம். 11 மணிக்கு நாங்கள் ரூம் போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியுது, தூங்க போகும்போது தான் ஐயையோ எக்ஸ்ட்ரா பெட்டே வரலையே, இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி என்ன பண்ணோன்னா உடனே டக்குன்னு கால். ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை கைஸ், 15 ரூம்ஸுக்கும் போகணும். அதாவது 17 ரூம்ஸுக்குமே இந்த எக்ஸ்ட்ரா பெட்டு போகணும். ஐ திங்க் ஒரு ரூம் மட்டும் இல்லை, 16 ரூம்ஸ்க்குமே நீ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பெட்டை கொடுக்கணும். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, அப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேனே. ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் ஏரியாவுக்கு எங்கே எக்ஸ்ட்ரா பெட் எங்கே போடலை அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லவே இல்லைன்றான். சரி எப்பயாவது போட்டு விடுங்க சொன்னோடனே, சரி ஓகே சார், அது உடனே இப்போ ப்ராசஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், போட்டுடலாம் சார், இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம் சார் எல்லா ரூம்லேயும் அப்படின்னா. நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள், ஏன்னா எல்லாம் தூங்க போயிடுவாங்க. இப்போ தான் ஆக்சுவலாக எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போயாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணேன். சொல்லிட்டு அது இனிஷியேட் பண்ணி போயிட்டு இருந்தது. இதில் மெயின் டைம் தான் இந்த பாத்ரூம் பிரச்சனையும் நடந்துச்சு. ஸோ பாத்ரூமுக்கு திருப்பி நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த பாத்ரூமுக்கு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பாருங்கள் தண்ணி தேங்குது பாத்ரூமில், என்னங்க அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, சரி சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் அனுப்பிச்சி விட்டான். அவன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்தாங்க. அந்த இன்ஜினியர் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேக்கை முடிச்சுட்டு, சார் இது எங்களோட ஃபால்ட்டு கிடையாது. இன்ஜினியர்ன்றது யூஸ்வலாக வந்துட்டு என்ன பண்ணால் ப்ளம்பிங் ஒர்க், அதாவது டேப் சரியில்லை, இல்லை ட்ரைனேஜில் அடைப்பு இருக்குது, இல்லை அப்படி இதை தான் க்ளீன் பண்ணுவோம். இது வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ட்ரெயின் க்ளீனாக இருக்குது கேஸ். நான் சொல்லுவேன், ட்ரெயின் வந்து க்ளீனாக இருக்குது. ட்ரெயினில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேப்லேயோ இல்லை பைப்லேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம். மீனிங் வாட்டம் சரியாக கொடுக்கல. அது என்ன ப்ராப்ளம்? ஃப்ளோரிங்கோட ப்ராப்ளம். ஸோ இது என்ன ப்ராப்ளம் இல்லை சார், இது வந்து அந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் இது. ஸோ இது நான் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கை வச்சுட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது? அவன் என்ன சொன்னான், ரெக்கமெண்ட் பண்ணான், அந்த இன்ஜினியர் ரெக்கமெண்ட் பண்ணான். என்ன சொன்னான்னா, சார் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு இது வந்து ஹோட்டலோட ப்ராப்ளம்,
அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஆஸ் ஆஃப்னா வந்து அந்த இவன் இருப்பான்ல அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சன், அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சனை கூப்பிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்கள் அட்லீஸ்ட் இப்போதைக்கு அப்படின்னா. சரி என்ன பண்ணுறது, நைட் ஆயிடுச்சு, என்னத்தை போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா திருப்பி ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி சரிங்க எனக்கு ஹவுஸ் கீப்பிங் பர்சனை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க டு க்ளீன் அப் தி மாப் அப்படின்னு கேட்டால் அங்கே தாங்க ரெண்டாவது ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சன் தான் இப்போ பெட்டு போட போயிருக்காங்க, அவங்க அந்த பெட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க சார். என்ன சொல்கிறேன், ஹவுஸ் கீப்பிங் பர்சன் பெட்டு போடுறாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அதாவது பெட்டு போடுறவங்க வேறு யாராக இருப்பான், க்ளீனிங்க்கு இன்னொரு ஆள் வச்சுருப்பீங்களே அவங்க அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா. அப்போ தான் அவங்க சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப அப்படியே கேட்கும் போதே கன்றாவே இருந்துச்சு. க்ளீனிங்கும் அதே ஆள் தானா, அது பெட்டு போடுறதுக்கும் அதே ஆள் தானா, ஏதோ வாட்டர் பாட்டில் டீ கொடுக்கணும் அதுவும் அதே ஆள் தானா, சேம் பர்சன் ஃபார் ஆல் திங் மக்களே. அதாவது இது எல்லா வேலையும் பண்ணுறது ஒரே ஆளாம். அந்த ஹோல் ஹோட்டல்லையே 420 ரூமையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நைட்டில் இங்கே வச்சுருக்கிற எத்தனை பேர்னா ஒத்த ஆள், ஒரே சிங்கம். பாவம் அந்த அவன் சிங்கம் இல்லை பாவம், அவன் அந்த பையன் ஐயோ பாவம் நினச்சா ரொம்ப பாவம் இருக்குது. இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸில் இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான், ஹோட்டல் தான் பேர், பட் இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில் இப்படி தான் யூஸ் பண்ணுறானுங்களே. பார்த்தோன்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறானுங்க. ஆளுங்க அப்பாயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸை சாவடிக்கிறது. பார்த்தோன்னா ஒரே ஆள் கைஸ், அந்த ஒரு ஆள் தான் பாவம் எல்லா வேலையும் பண்ணுறாராம். முடிச்சு ஏறு நேர்றேன். ஏன்ப்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஒரு ஆள் வச்சுட்டு எப்படி அப்போ எப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் போத்துருந்தீங்கன்னா என்ன 2 மணிக்கு படுக்கிறதா அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது சார், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு ரொம்ப ரஃபாக பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த ரிசப்ஷன்காரன். செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே எனக்கு பெட்டு போடுறதில் எனக்கு வந்து இது கிளியர் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த பாவம் அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சன் வந்துட்டு அந்த அவர் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனார், மாப் போட்டு போனார். அதுக்கப்புறம் தான் எனக்கு பெட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சுவலாக நாங்கள் கேட்டு இந்த பெட்டு எல்லாருக்கும் போய் சேரவே இல்லை ஆக்சுவலாக இது வரைக்கும். இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மணி லாஸ் மக்களே. அந்த பெட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கணும், அப்போ தான் நாங்கள் பே பண்ணதுக்கான அர்த்தம். இல்லை 1500 எதுக்கு, வேஸ்ட் ஆஃப் மணி தானே. நான் அடுத்த நாள் எங்கள் சித்தப்பாங்கெல்லாம் கேட்கும்போது இல்லையே எங்கள் ரூம் வரவே இல்லை, எங்கள் சித்தப்பாங்க கேட்கறதுக்கே ரூமுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக மற்ற ரூமுக்கும் போயிருக்குமான்னு தெரில. ஐ திங்க் டோட்டலாக ஒரு 5-6 ரூம் தான் அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸாக கைஸ் தே ஸ்டார்டட் பை க்ளோஸ் டு 11:30 கட்டுறேன். நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், 11 o'clock கால் பண்ணுறேன், 11:15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிருப்பாங்க. தூங்கினதுக்கப்புறம் எவன் போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் பெட்டை வந்து வர வைப்பான். ஸோ கண்டிப்பாக பெல் அடிச்சு பார்த்துட்டு எல்லாம் போயிருப்பான். அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சன் எல்லாம் ரூம் போயிட்டு பெட் எடுத்துகிட்டு போய் பெல் அடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் உள்ளே தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யார் ரூம் போய் பெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ்க்கு வந்து பெட்டு போய் சேர்ந்துருக்காதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் கேட்டபோது சொல்கிறேன், நாங்கள் வந்து 3 பேரும் ஒரே பெட்டில் தூங்கிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க நிறைய பேர். அப்போ இவ்வளோ காஸ்ட்லியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் எடுத்துமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க தூங்கலை அப்படின்ற போது அப்போ எதுக்கு நான் இவ்வளோ காஸ்ட்லியாக புக் பண்ணணும்? ஹூஸ் ஃபால்ட் இஸ் இஸ் த ஃபால்ட் ஆஃப் அவர்ஸ் ஆர் இஸ் த ஃபால்ட் ஆஃப் தி ஹோட்டல்? இதுதான் கைஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப கேவலமாக பண்ணாங்க, ரொம்ப கேவலம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே ஃபெயில்டு இன் தி செக்இன் ப்ராசஸ் அண்ட் தென் தே ஃபெயில்டு இன் தி ஹவுஸ் கீப்பிங் ப்ராசஸ். ஹவுஸ் கீப்பிங்கும் ப்ராப்பராக இல்லை. நான் இன்னும் காலையில் டீ ஆர்டர் பண்ணல. டீ ஆர்டர் பண்ணால் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து ஒரு 10 மணிக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் டீ நல்லவேளை ஆர்டர் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு கல்யாணத்திலே கொடுத்துருவாங்கன்றதுனால டீ நல்லவேளை ஆர்டர் பண்ணேன். டீ மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து 3 மணிக்கே கோவிந்தா தான், அது வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ மோசமாக பண்ணிட்டாங்க கைஸ் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி காலையில் ஹவுஸ் கீப்பிங் அவ்வளோ வர்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிசப்ஷன் அதான் சொல்கிறாரு சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது யூஸ்வலாக நடக்காது சார். இந்த மாதிரி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நடக்காது சார். யூஸ்வலாக நைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏதாவது வாட்டர் பாட்டில் எடுத்துமே கொடுக்குற மாதிரியோ இல்லை ஏதாவது பெட்ஷீட் எடுத்துமே கொடுக்குற மாதிரியோ எக்ஸ்ட்ரா பில்லோ வைப்பாங்க, அதை எடுத்துமே கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு பாய் போதும் சார். ஏதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ரூம்குள்ளே தான் வந்து 420 ரூமில் 10 ரூமில் தான் அது ஏதாவது இஷ்யூஸ் நடக்கும், அவன் தான் கேட்பாங்க சார். அவ்வளோதான் சார் நடக்கும். இந்த மாதிரி இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்றாரு அவர். நான் என்ன கேட்குறேன்னா கைஸ், இப்போது இது ஒரு கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா ரைட் அக்செப்டபிள். ஏன்னா கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து நைட்டில் எதுவும் பெருசாக நடக்காது. அதனால் காலைல ஒரு 10 மணிக்கு கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும், ஒரு 6 மணிக்கு முடிஞ்சிடும், 6-7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ரூம் போயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் செக் அவுட் பண்ணுவாங்க. இல்லை மேபி அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி எழுந்து டீ குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி போய் பஃபெட்டை சாப்பிட்டு திருப்பி ஒரு 10 மணிக்கு கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். ஆனால் கல்யாணன்றது அப்படி இல்லை கைஸ். கல்யாணன்றது நைட்டு ஓடும். நாங்களாம் நைட்டு 12 மணிக்கு படுத்தோம். 12 o'clock படுத்துட்டு காலையில் 3 மணிக்கு எழுந்து நலங்கு ஃபங்க்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற போது
இந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடத்துகிற அன்றைங்களுக்காவது கல்யாணமோ இல்லை இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிற அன்றைக்காவது நீங்கள் வந்து ஹவுஸ் கீப்பிங் ப்ரிகாஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். அப்படி வச்சா தான் இவங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். நைட்டில் எடுத்துகிட்டு திடீர்னு யாராவது 3 மணிக்கு வந்து டீ கேட்பாங்க, 2 மணிக்கு பெட்ஷீட் கேட்பாங்க, இது மாதிரி பெட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எனிதிங் இல்லை, இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் ஒரு 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 ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து பொருள்கள்லாம் அந்த கல்யாண பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த தள்ளிட்டு போகிற ட்ராலி கேட்பாங்க. அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ 1008 வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது கல்யாண அன்னைக்குங்களாவது நீங்கள் வந்துன்னா வந்து எக்ஸ்ட்ரா பாய்ஸ், நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஹவுஸ் கீப்பிங் பர்சன்ஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அவங்க காதில் வாங்கிட்டாங்களா? கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் பீப்புள். ஆப்வியஸ்லி வந்து பர்சனை எவ்வளோ கம்மியாக வச்சு எப்படி சாவடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க முடிய, தே வில் நாட் மோஸ்ட்லி நாட் டேக் இன்டு திஸ். இது வந்து நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறேன். இல்லை போய் கேட்குறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட கேளுங்க. ஃபஸ்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட போய் கேளுங்க. இது மாதிரி வந்து இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா, எத்தனை ஹவுஸ் கீப்பிங் பர்சன் வச்சுருக்கீங்களா, நைட்டில் பண்ணும்போது அந்த ஹவுஸ் கீப்பிங் பர்சன் வந்து பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்டுப்போம். அதே மாதிரி உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு செக்இன் ப்ராசஸ் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா பெட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா கல்யாண ப்ராசஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பிஸியாக போயிடுவீங்க. இப்போ நல்லவேளை எனக்கு நிச்சயதார்த்தம் தான் நினச்சி அதுக்கே இவ்வளோ கலைப்புறோம். இல்லை நீங்கள் வந்து ரிசப்ஷனாக எடுத்தீங்கன்னா நைட்டு ரொம்ப பிஸியாகிடும். ஸோ அப்படி செய்யும்போது ஒன்று நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். எக்ஸ்ட்ரா பெட்டே அலாட் பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா பெட் கேட்டுறீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா பெட் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ அப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மாதிரி நடந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது முதலையே எல்லாருமே வந்து கொஞ்சம் வெள்ளின் அட்வான்ஸாக எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்காத மூமெண்ட்டில் பண்ணாதீங்க. போகும்போதே போனவொடனே பெட்டெலாம் செக் பண்ணிக்கோங்க, பெட்ரூம்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க, அதில் ஏசி செக் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் ரூம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணுங்கள். ஸோ தட் முதலே உங்களுக்கு இஷ்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. அதர்வைஸ் யூ வில் பி ஸ்டக் அப் இன் தி ப்ராப்ளம்ஸ் மக்களே. ஸோ இதுதான் கைஸ் எங்களுக்கு வந்து நடந்தது. இதான் பெரிய 2 இஷ்யூ. இன்னும் 2 இஷ்யூ இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அது சொல்லிவிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் பெரிய வீடியோ போகுது. ஸோ இன்னும் 2 இஷ்யூ அப்படி இதான் மெயின் இஷ்யூ மக்களே. இந்த 2 தான் நான் மெயினாக அவஸ்தைப்பட்டேன் அன்றைக்கி நைட்டு. ஏன்னா ஆப்வியஸாக போய் நான் படுக்கும்போது ஆல்மோஸ்ட் 12:30 மக்களே. இந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டு போச்சுன்னா நல்லா ஃபாலோ பண்ணிக்க முடியல. சரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு தான் நான் போய் படுக்கிறேன். 12:30 மணிக்கு படுத்துட்டு காலை திருப்பி வந்து 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. ஸோ தூக்கம் இல்லை ஆக்சுவலாக. நைட்டு ஓப்பனாக சொல்லணும்னா நைட்டு வந்து ப்ராப்பராக 2:50 நான் எழுந்தேன் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. அது வந்து தூக்கம் ப்ராப்பராக இல்லை. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன். அம்மா அலங்க போனதுக்கப்புறம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தூங்கினேன். அது ஏன்னு சொல்கிறேன், இது அடுத்த பாயிண்ட் சரிங்களா, ஏன் அதில் தூக்கம் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் காட்டுறேன் திருப்பியும். அந்த ஸ்க்ரீன் அந்த ஷார்ட் இருந்து தான் தெரில, என்ன ஆட் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் ஐ திங்க் இந்த ஹோட்டலில் இதே மாதிரி ஒரு பெங்களூரில் ஹோட்டலில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட்டப் நான் வந்து வேற எங்கேயும் பெருசாக பார்க்கல. பட் இந்த மாதிரி செட்டப்பை நான் ஒரு 2-3 ஹோட்டலில் இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணதில் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ட்ரோல் மக்களே, அதாவது லைட் அண்ட் ஸ்விட்ச், லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லா ஹோட்டல்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அது எப்படி சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. மோஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ஏசிக்கு தனியாக பட்டன் இருக்கும், லைட்டுக்கு தனியாக பட்டன் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஸே ஒரு 7-8 லைட் இருக்குது வச்சுக்கோங்களேன். 8 லைட் இருக்குது வச்சுக்கோங்களேன் அந்த ரூமில். 8 லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 சுவிட்சஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு லைட் எரியும், இன்னொரு சுவிட்ச் போட்டால் 2வது லைட்டும், 3வது சுவிட்ச் போட்டால் எல்லா லைட்டும் எரியும், 4வது சுவிட்ச் போட்டிங்கன்னா பாத்ரூமோட ஒரு லைட் எரியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு லைட் எடுத்துனா 2 லைட் எரியும், ஒரு சுவிட்ச் எடுத்துனா 2 லைட் எரியும், இன்னொரு சுவிட்ச்னா இன்னும் 2 லைட் எரியும், 3வது சுவிட்ச் எடுத்துனா நம்ம இது பக்கத்தில் வால் ஹேங்கிங் லைட் எரியும். அப்படி செட்டப் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ஃபேனுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் இருக்கும், ஏசிக்கு தனியாக சுவிட்ச் இருக்கும். அப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களா. இங்கே எப்படி தானே நம்ம கைஸ் ஒரு பட்டன் எடுத்துனா எல்லா லைட்டும் ஆன் ஆகும், அதே பட்டனை திருப்பி எடுத்தினா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகும். சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன். அது ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் பேனல்லையே ஒரு பட்டனில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும், இன்னொரு பட்டனை எடுத்தினா ஃபேன் ஆன் ஆகும், இன்னொரு பட்டனை எடுத்தினா ஏசி ஆன் ஆகும், இன்னொரு பட்டனை எடுத்தினா ஹவுஸ் கீப்பிங் போகும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டை வந்து ஆன் பண்ணோம்னா நான் ஒரு பட்டன் எடுத்தினா எல்லா லைட்டும் எரியுது, பட்டன் எடுத்தினா அதே பட்டன் எடுத்தினா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நான் படுங்கும்போது சொன்ன 12:30 மணி, காலையில் 2 மணி வந்தோடனே அம்மா வந்து யூஸ்வலாக இப்போ மற்ற ஹோட்டல்லாம் எப்படின்னா அந்த பாத்ரூம் மட்டும் ஒரு லைட் எரியும், குட்டியாக ஒரு சின்ன இந்த ஸ்பாட் லைட் எரியும். ஸோ அங்கே மட்டும் லைட்டு போட்டு பாத்ரூம் போவாங்க. அது மற்றவங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இல்லைன்னா ரூம் இருட்டாக இருக்கும். அந்த பாத்ரூம் அண்டர் லைட் மட்டும் எரியுதுனால பாத்ரூம் லைட்டும் இல்லை பாத்ரூம்கான பக்கத்தில் இருக்க லைட் மட்டும் எரியுதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இதான் யூனிவர்சல் ஆச்சே.
போட்டோன்னே எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு லைட்டு ரொம்ப ஹெவியாக போட்டோன்னே எனக்கு தூக்கம் போயிடுச்சு. ஆல்ரெடி பெருசாக வந்து டீப் ஸ்லீப்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு பாதி தூக்கத்தில் தான் இருந்தேனே ஆக்சுவலாக நார்மலாகவே தூங்கும்போது. இந்த லைட்டு போட்டோன்னே அவ்வளோதான் எனக்கு விழிப்பு வந்துடுச்சு. இப்போ தான் எழுந்து பார்த்தா 2:50. என்ன பண்ணுறது அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைட்டும் ஆஃப் பண்ண முடியல. அந்த லைட் ஆக்சுவலாக இருந்தது கைஸ், ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேம்பில் கரெக்டாக மண்டேக்கு மேலே லேம்ப் இருக்குது அந்த லேம்ப்பு. இப்போ அந்த லேம்ப் ஆஃப் பண்ணணும்னா அதில் ஒரு ஒரு திருவுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது திருவுற மாதிரி ஆப்ஷன் தான் அது டிம் ஆகி ஆஃப் ஆகுது. அதை நான் முதல்ல பண்ணியிருக்கணும். எனக்கு தெரில அந்த ஆப்ஷன் இருக்குதான்னு தெரில. அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தூங்க ட்ரை பண்ணேன். கஷ்டப்பட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கினேன். அதுக்குள்ளே திருப்பி 4:30 ஆகிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு ரெடியாக 5 மணிக்கு கீழே போயிட்டேன். ஸோ இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் மக்களே, ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ன்றது கல்யாணம் நடத்துறக்கூடிய ஒரு ஹோட்டல்ஸில் வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஐ மீன் மற்ற ஹோட்டல்ஸில் வச்சுக்கோங்க, இது பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஆனால் கல்யாணம் நடத்தக்கூடிய இது மாதிரி இதெல்லாம் நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி லைட் ஆப்ரேஷன் அவங்க வச்சுக்கக்கூடாது. அதுவும் கல்யாணத்துக்கு வரவங்க இப்போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்ற போது ஒரு கார்ப்பரேட் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னா கார்ப்பரேட் பீப்புள் மட்டும் தான் வருவாங்கன்ற போது அவங்க மோஸ்ட்லி எஜுகேட்டடாக தான் இருப்பாங்க. தே நோ தி சொஃபிஸ்டிகேஷன் திங்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி வரும்போது என்னென்னா நிறைய பேருக்கு அந்த லைட்டிங்க்கே தெரியாது எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஏசி கண்ட்ரோல் ப்ராப்பராக இல்லை கைஸ், அதுவும் இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த 3வது திங் ஆக்சுவலாக ஏசி கண்ட்ரோல் வந்து ஏசி கண்ட்ரோலே ஆகலை. ஏசி பார்த்தினா வந்து மைனஸ் பண்ணவே முடியல எங்களால். சிங்கிள் அந்த ஒரு டெம்பரேச்சர் மாறவே மாட்டேங்குது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ மற்றவங்களாம் இப்போ நான் எனக்கு படித்தவன் எனக்கே ப்ராப்ளமாக இருக்கும்போது படிக்காத நிறைய பேர் வந்தாங்க என் கல்யாணத்துக்கு. ஸ்டே பண்ணுறவங்க நான் சொல்கிறேன், பார்ஷலாக படித்தவங்க, ரொம்ப பேசிக்காக படித்தவங்க, படிக்காத என்னோடய தாத்தா பாட்டி அவங்களாம் வந்திருந்த போது அவங்க எப்படி கைஸ் அந்த ரூமில் நிம்மதியாக தூங்குவாங்க? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம்லாம் ஒரு காசுக்காக தான் கைஸ் தான் அவங்க மாரடியில் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா காசுக்காக தான், ஏதோ காசு கொடுக்குறாங்களா வந்து இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க ஒழிய ஒரு 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 லாஜிக்கோ ஹியூமனிட்டியோ இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ். தட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் இந்த லைட்டிங் பொறுத்த வரைக்கும். இதை வந்து இன்னொரு ஹோட்டல் 2-3 ஹோட்டல்லையும் நான் பார்த்துருக்கேன், டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் அதில் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க போகிறோம், காலையிலேருந்து தான் லைட் ஆன் பண்ண போகிறோன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் இதில் அப்படி இல்லை. மிட் நைட்டில் ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அப்புறம் 5 மணிக்கு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அப்படின்ற போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியல. ஸோ அதை தான் கைஸ் நீங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் 2 பெரிய விஷயங்கள். இதுக்கப்புறம் இன்னும் 2 பெரிய விஷயங்கள் இருக்குது. அது இந்த சின்ன விஷயங்கள். இதுக்கப்புறம் நடந்த ஒரு 2 சின்ன விஷயங்கள். அது 2 சின்ன விஷயங்கள்ன்றது அந்த ரூமுக்கான ரிவ்யூலேயும் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று என்னென்னா வந்து இந்த இது மக்களே, ஒன்று வந்து லைட்டிங் சொல்லியிருந்தேன் அந்த சின்ன விஷயத்தில். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த டோருக்கான என்ட்ரி மக்களே. அதாவது டோருக்கான என்ட்ரினா இப்போது முக்கால்வாசி ஹோட்டல்ஸில் 4 ஸ்டார் 5 ஸ்டார் என்ன கொடுக்குறாங்கன்னா கார்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ டோரில் வந்துட்டு நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆகணும் உள்ளே வந்தவொடனே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இதான் வச்சுக்கலாம், இதான் வால், வெளியே இருக்கிற வால்னு வச்சுக்கோங்க, இதான் வால். டோர் எப்படி இருக்கும் ஓகேங்களா, இல்லை இதான் உள்ளே இருக்கிற வால்னு வச்சுக்கலாம், இதான் உள்ளே இருக்கிற வால், இதுதான் மெயின் டோரு. ஸோ இங்கே தான் காரிடார், என் பக்கம் தான் காரிடாரு. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணிவிட்டு டோர் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோடனே இங்கே அந்த ஸ்வைப் போடுற அந்த ஸ்லாட் இருக்கும். ஸோ ஸ்லாட்டை போட்டோடனே நம்ம உள்ளே இருக்க லைட்டெல்லாம் எரியும், நம்ம உள்ளே போயிடலாம். இதான் ஆக்சஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அது வேறு உள்ளே வச்சுருப்பாங்க அந்த ஸ்லாட்டை. அந்த ஸ்லாட்டை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரிடாருக்கு எதிரவே இருக்கும் அந்த ஸ்லாட்டு. ஸோ தட் இப்போது நீங்கள் ஒரு ரூமை ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்லும்போது இந்த மாதிரி ஹோட்டல் ரூம் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டில் போய் நீங்கள் அந்த கார்டை போட்டால் தான் ரூமில் இருக்க லைட்ஸ்லாம் ஆன் ஆகும் பேசிக்கலாகவே. அப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது வந்து உள்ள ரூம் வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்லாட் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்லாட் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா வெளியே இருக்க காரிடார் லைட்லாம் நமக்கு வந்து அந்த ஸ்லாட்டு தெரியுமே. ஸோ அப்படி தான் நீங்கள் கேன் இன்சர்ட் த ஸ்லாட், அந்த கார்டை அந்த ஸ்லாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். அந்த ஸ்லாட்டே நமக்கு கண்ணுக்கு தெரியும். இங்கே எப்படி இதை நம்ம வச்சுருந்தாங்க இந்த ஹோட்டலில் அனாயிங்காக வச்சுருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாக மற்ற ஹோட்டல்ஸில் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல் ஸ்லாட்டு, அதாவது இப்படி சொருகிற மாதிரி இருக்கும். இதில் எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா, அதாவது அந்த வாலுக்குள்ளே இப்படி சொருகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது செம கன்றாவே இருந்தது கேஸ். எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இதுதான் வால். நான் இப்போ வந்து இப்படி வால் கட்டியிருந்தேன், இப்படி டோர் கட்டியிருந்தேன், இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ இதான் வால்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் கைஸ். இதுதான் வால், இதுதான் உள்ளே இருக்கிற வால், இதுதான் காரிடாரு, இதுதான் வந்து டோர். ஸோ டோர் இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே ஸ்லாட் இருக்கும். இந்த ரூமில் எப்படி நம்ம வச்சுருந்தாங்க இந்த ஹோட்டலில், இதான் வால், இதுதான் டோர்.
இதுதான் காரிடார். டோர் எப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லாட்டை இங்கே வச்சுருக்காங்க. அப்போது இங்கே இருக்க காரிடார் லைட் எப்படி இந்த ஸ்லாட்டுக்கு போடும்? இந்த இதெல்லாம் ஃபுல்லும் ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த டார்க்னஸ் இங்கேயும் இருக்குது. காரிடார் லைட் உங்களுக்கு இது வரைக்கும் தான் வரும், இங்கே வராது. நான் ஒரு வாட்டியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஸ்லாட்டை நான் போய் தேடி கிடக்குறேங்க. உட்காந்து சொருரும் உள்ளே சொருவே முடியல. அந்த காடை ரொம்ப தொந்தரவாச்சு. ஏன்னா நைட்டில் தான் நாங்கள் மோஸ்ட்லி ஹேண்டில் பண்ணோம். 11 o'clock, 12 o'clock, 2 o'clock, 5 o'clock, மோஸ்ட் ஆஃப் த டைம் டார்க் டைம் தான், வெளிச்சமே இல்லை. ஒரு டைமையும் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி தான் நான் அந்த ஸ்லாட்டில் சொருகிற மாதிரி இருந்தது. அது கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூம் போய் இதை எடுத்துன்னு வருவாங்க, திருப்பி ரூம் போய் அதை எடுத்துன்னு வருவாங்க. அது ஒருத்தர் ரூம் லாக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா உள்ள செக்யூர்டாக அவன் கோல்டு அது இதெல்லாம் வச்சுருப்போம். அப்படின்ற போது திருட்டு போயிருக்கூடாதுன்ற ஒரு பயம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம ரூம் வந்து லாக் பண்ணிட்டு போகணும். ரூமில் யாரும் இருக்கவும் முடியாது. எங்களுக்கு ரூமில் யாரும் இருக்கிற வரைக்கும் யாரும் பெருசாக க்ளோசஸ்ட்டு பீப்பவும் கிடையாது. யாரும் ஸ்டே பண்ண மாட்டாங்க. நம்மளே ராஜா நம்மளே இந்த மாதிரி பார்த்துக்கும் போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருந்தது மக்களே. இந்த ஸ்லாட்டை அவங்க ப்ராப்பராக வச்சுக்கல. அது வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்தது எங்களுக்கு. ஒரு ஈஸியான ஸ்லாட் மெக்கானிசமும் வச்சிடல. ஸோ தட் வாஸ் another disappointing மக்களே. ஸோ இதான் கைஸ் 4 மைனஸஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரூம்ஸை பொறுத்த வரைக்கும். அதிகம் மற்றது எல்லாமே ஓவராலாக ஓகே தான் இருந்துச்சு. குளிக்கிறதா இருக்கட்டும் நிறைய இருந்தது, சின்ன சின்ன விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு அந்த ஒரு இது வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது, அந்த சோப் வைக்கிற ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸ்லோப் வைக்கிற அந்த ஸ்டாண்டு, இதான் ஸ்டாண்டு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய கேப் வச்சுருக்காங்க. சோப்பு தம்மா துண்டு ஊற்றுருக்காங்க. அந்த சோப்பு வச்சோன்னே அந்த ஸ்டாண்டில் வந்து நிற்கவே மாட்டேங்குது. வழி கீழே வைக்குது. அப்போ எதுக்கே அந்த ஸ்டாண்டை கொடுக்குறீங்க? ஸ்டாண்ட் யூஸ்வலாக நான் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கேன். ஒன்று இந்த சிமெண்ட் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க, இல்லை கிளாஸ் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வளையம் ஸ்டாண்டை கொடுத்துட்டு அது சோப்பு நிற்கணும், எப்படி நிற்கும்? லாஜிக்கே இல்லை கைஸ். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தெரில, டிசைனிங் ப்ராப்பராக கொடுக்கவே இல்லையா, இல்லை அதான் யோசிச்சு பண்ணலையா என்னன்னே தெரில. அதெல்லாம் நிறைய சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. பட் இந்த பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடுவில் அதெல்லாம் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தெரில. எதுவும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது வந்து இந்த 4 விஷயங்கள் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதுவும் இது ஒரு சின்ன விஷயத்தில் நான் சொல்கிறது, சின்ன ஒரு டைமிங்லேயே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இன்னும் ஃபுல்லும் ஸ்டே பண்ணியிருந்தேன்னா இன்னும் என்னென்ன பார்த்துப்பேன்னு தெரில. எனக்கு அந்தளவுக்கு நான் வந்து ரூம் வந்து அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ண டைமே கிடைக்கல, நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் போதே இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தேன். இன்னும் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தேன்னா ஹோட்டலை வச்சு செஞ்சுருக்கலாம். ஸோ எஸ், இதுதான் கைஸ் துரியா ஹோட்டலுக்கான ரூம் ரிவ்யூ. இதோட நான் பார்ட் 2 எண்ட் பண்ணிக்கிறேன். பார்ட் 3யும் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ கைஸ். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சாலும் தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். போரிங்காக தான் மன்னிச்சிக்கோங்க. பட் இதான் கைஸ் பார்ட் 2 ஆஃப் துரியா ரிவ்யூ. ஸோ துரியாவோட பார்ட் 3 ரிவ்யூவில் உங்களுக்கு ஹாலுக்கான ரிவ்யூ அண்ட் பிளேட் கணக்கான அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.